Happy Republic Day friends. Welcome to Ma's Kitchen. இன்னைக்கு டேஸ்டியான கலர்ஃபுல் லேயர் இட்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கலர் ஃபுட் எதுவுமே ஆட் பண்ணல. கலர் ஒன்றும் ஆட் பண்ணாம லேயர் இட்லி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாலக்கீரை எடுத்துக்கோங்க. கேரட் 3 எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ வந்து மிக்ஸியில் ஜூஸ் எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸ் தனியாக, பாலக்கீரை ஜூஸ் தனியாக எடுத்துக்கலாம். இதில் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வந்து பொடிசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் வந்து இப்படி துருவி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கேரட்டை பேஸ்ட்டாக அரைச்சோன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸை கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாலக்கீரை கட் பண்ணி வச்சோம்ல, இதை வந்து மிக்சியில் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இதை கிரைண்ட் பண்ணிடுங்க. இதிலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு கழுவுனதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த இதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கீரையில் உள்ள ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க. பாலக்கீரை ஜூஸும் கேரட் ஜூஸும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கலர்ஃபுல் இட்லி மேக் பண்ணலாம். நான் 6 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவை 2 கரண்டி வந்து கேரட் ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை ஜூஸில் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணனால 1 பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. எல்லா கிண்ணத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய், இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் இட்லி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன குழி கரண்டி வச்சுக்கலாம். கால் பகுதி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இட்லி பேன் வச்சுக்கிட்டு இட்லி ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது ஸ்டீம் ஆகட்டும். இது ஸ்டீம் ஆனோடனே நம்ம அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம். இப்போ திறந்து பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம். அடுத்த லேயர் வந்து நம்ம இட்லி மாவு இருக்குதுல்ல, ஒயிட் கலர், இதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க, நிறைய ஆட் பண்ணாதீங்க. வச்சிடலாம். இப்போ அடுத்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கேரட் வச்சு இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டீம் ஆனோன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணான்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ இதை டோட்டலாக மூடி வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி நமக்கு ஸ்டீம் ஆகிட்டான்னு பார்ப்போம். 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ண வச்சுருந்தோம். டூத் பிக் இருக்குதுல்ல, டூத் பிக் இல்லைன்னா நைஃபை வச்சு நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க. அதில் இட்லி நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இது ஆறின பிறகு எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ இட்லி நமக்கு நல்லா ஆறி இருக்குது. லைட்டாக உரத்தில் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டாக இருக்கும். லேயர் இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.